கைலாயத்தில் விநாயகர் கரைத்தல். விநாயகர் சதுர்த்தி பண்டிகை காரணமா பூலோகத்துல இருக்கிற மக்களை வாழ்த்துறதுக்காக விநாயகர் அவருடைய மூஷிக வாகனத்தோட சேர்ந்து கிளம்பினாரு. அண்ணன், பிறந்த நாள் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கீங்க. என்ன சின்ன, உனக்கு முதல்ல நன்றி சொல்லணும். உனக்கு தெரியும் இல்லையா, எல்லா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் நான் பூலோகத்துக்கு போவேன். பூலோகத்துல என்னுடைய பக்தர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பூலோகத்துக்கு போய் அவங்க செய்யற பூஜைகளை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய குறைகளை தீர்த்துட்டு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லையா? அப்படியா? அப்படின்னா இப்போ நீங்க பூலோகத்துக்கு போக போறீங்களா அப்படின்னு முருகர் ரொம்பவும் சோகமா கேட்டதுனால விநாயகர் இப்படி சொன்னாரு. ஆமா முருகா, பேசாம ஒண்ணு பண்ணு, நீயும் என் கூட சேர்ந்து பூலோகத்துக்கு வா. 2 பேருமே பூஜையை ஏத்துக்கலாம். இல்லன்னு, இன்னைக்கு உங்களுக்கு தான் பிறந்த நாள். பூலோகத்துல எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க போங்க, அவங்க செய்யற பூஜைகளை ஏத்துக்கிட்டு அப்புறமா வாங்க. நான் இங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முருகர் கொஞ்சம் கவலையா தான் சொன்னாரு. முருகர் கிட்ட வரேன்னு சொல்லி விநாயகர் மூஷிக வாகனத்துல பூலோகத்துக்கு கிளம்பினாரு. இந்த பக்கம் கைலாயத்துல முருகர் சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து அன்னை பார்வதி, முருகா, எதுக்காக கவலையில இருக்க? என்ன நடந்துச்சு? அம்மா, நான் அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஆனா உங்க அண்ணன் போய் சில நொடிகள் தானே ஆச்சு. இன்னும் 9 நாட்களுக்கு அப்புறமா தான் உங்க அண்ணன் கைலாயத்துக்கு திரும்ப வருவான். அதுக்குள்ள உங்க அண்ணனோட ஞாபகம் உனக்கு வந்துருச்சா? ஆமாம்மா, எனக்கு கவலையா இருக்காதா சொல்லுங்க? ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் அண்ணன் பூலோகத்துக்கு போயிடுறாரு. என் கூட அவரு இருக்கிறதே இல்லை. அண்ணன் கூட சேர்ந்து அவரோட பிறந்த நாளை கொண்டாடணுங்கிற ஆசையாவே தான் இருக்கு. பூலோகத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே ஒரு வருஷம் வரைக்கும் உங்க அண்ணனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வாழ்த்த உங்க அண்ணன் பூலோகத்துக்கு போய் தானே ஆகணும். ஆனா அண்ணனுடைய ஞாபகம் அதிகமா வருதே. என்ன பண்ண சொல்றீங்க? எப்படி பூலோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பூஜை பண்றாங்களோ அதே மாதிரி நீயும் உங்க அண்ணனுக்கு பூஜையை பண்ணு. அப்ப உங்க அண்ணன் உன் கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு தோணும் இல்லையா? அப்படி அன்னை பார்வதி சொன்னதை கேட்டு முருகர் கைலாயத்திலே விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலான்னு முடிவு பண்ணாரு. முடிவு பண்ண உடனே உலகத்திலே இருக்கிற தேவர்களை கூப்பிடுறதுக்காக அவரு போனாரு. முதல்ல முருகர் இந்திரலோகத்துக்கு போனாரு. வாங்க முருகா, உங்க வருகைக்கான காரணம் என்ன? இந்திரதேவா, நான் கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் அழைக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் நிச்சயமா கைலாயத்துக்கு வரணும். நான் நிச்சயம் வருவேன் முருகா. அப்படி இந்திரனை கூப்பிட்டதுக்கு அப்புறமா முருகர் அவருடைய தாய் மாமனான மகாவிஷ்ணுவை கூப்பிடுறதுக்காக போனாரு. வணக்கம் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் முருகா. பல நாட்களுக்கு அப்புறமா இந்த மாமாவை பார்க்க வந்திருக்கியே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? மாமா, நான் கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாட போறேன். அந்த பண்டிகைக்கு நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்க வந்தேன். ஓஹோ, கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையா? நான் நிச்சயம் வருவேன் முருகா. அப்படி முருகர் விஷ்ணு பகவானையும் கூப்பிட்டதுக்கு அப்புறமா அக்னி தேவன், வாயு பகவான், இப்படி எல்லா தேவர்களையும் கைலாயத்துக்கு வர சொல்லி சொன்னாரு. என்ன முருகா, நீ எங்க போயிருந்த? உனக்காக நான் கைலாயத்துல தேடிக்கிட்டு இருந்தேனே. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாட முடிவு பண்ணேன். அதனாலதான் நான் மாமாவையும் அப்படியே இந்திரதேவனையும் அப்புறம் மற்ற தேவர்களையும் கூப்பிட போயிருந்தேன். அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவாங்கம்மா. இப்ப நான் இங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கைலாயத்துல இருக்கிற குளத்துக்கிட்ட போ. அந்த குளத்துக்கிட்ட இருக்கிற களிமண்ணை எடுத்துட்டு வா. அந்த களிமண்ணை வச்சு ஒரு அழகான விநாயகர் சிலைய செய்யலாம். அதுக்கப்புறமா விநாயகர் சிலைய மேடையில வச்சு நாம பூஜையை செய்யணும். அப்படி அன்னை பார்வதி சொன்னபடி உடனே முருகர் கைலாயத்துல இருக்கிற குளத்துக்கிட்ட போனாரு. அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற களிமண்ணை எடுத்துக்கிட்டாரு. அந்த களிமண்ணை எடுத்துக்கிட்டு அவரு களிமண்ணுல ரொம்பவும் அழகான விநாயகர் சிலையையும் செஞ்சாரு. இங்க என்ன நடக்குது? நம்ம புள்ள முருகன் விநாயகர் பூலோகத்துக்கு போனதை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதனாலதான் நான் கைலாயத்துல
விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் முருகன் போய் களிமண்ணை எடுத்துட்டு வந்து இதோ இந்த விநாயகர் சிலைய தயார் பண்ணிருக்கான். அப்படின்னா நாம கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாட போறோம்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துல மகாவிஷ்ணு, இந்திரன், மத்த தேவர்கள் எல்லாருமே கைலாயத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நந்தி வந்த தேவர்கள் எல்லாரையுமே வரவேற்றாரு. அன்னையே, தேவர்கள் எல்லாருமே கைலாயத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே முருகனுடைய அழைப்பை ஏற்று கைலாயத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை தொடங்க போகுது. அப்படி அன்னை பார்வதி தேவர்களை உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. இந்த பக்கம் முருகர் அவரு அழகா தயார் பண்ண விநாயகர் சிலைய ஒரு மேடையை உருவாக்கி அந்த மேடையில அழகா உட்கார வச்சாரு. அப்பதான் அன்னை பார்வதி பூக்களால சிலைக்கு அலங்காரம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நந்தி பலவிதமான பலகாரங்களை செஞ்சு எடுத்துட்டு வந்து விநாயகர் சிலைக்கு முன்னாடி படைக்க ஆரம்பிச்சுது. முருகா, இப்போ உங்க அண்ணனுடைய பேரை சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ண அப்படின்னு சொன்ன உடனே முருகர் விநாயகர் பேரை சொல்லி அர்ச்சனையும் பண்ணாரு. அதுக்கப்புறமா விநாயகர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா சில வேதங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படி கொஞ்ச நேரத்துல விநாயகருக்கு பூஜையும் செஞ்சு முடிச்சாச்சு. முருகா, விநாயகருக்கு படிச்ச இந்த பிரசாதத்தை எல்லாருக்குமே பங்கிட்டு கொடு. மாமா, இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. இந்திரதேவா, நீங்களும் கூட பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. நந்தி, இந்த பிரசாதத்தை இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீங்க பகிர்ந்து கொடுங்க. அப்படி பிரசாதத்தை எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுத்தாங்க. எல்லாருமே விநாயகரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. முருகா, இருட்டாக போகுது. விநாயகரை கரைக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. காலையில இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த இந்த விநாயகர் சிலைய இப்ப கரைக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் முருகா. 9 நாட்கள் விநாயகருக்கு பூஜை செஞ்ச எல்லாருமே 9வது நாள் விநாயகரை கரைக்கும் போது ரொம்பவும் வருத்தத்தோட தான் கரைப்பாங்க. அப்படி எல்லாருமே குளத்துக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இந்த குளத்துல தான் நாம இப்போ விநாயகரை கரைக்க போறோம். ஆனா சிலைய கரைக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய இன்னொரு வேலையும் இருக்கு. என்னம்மா அது? இப்ப நாம என்ன செய்யணும்? மெதுவா விநாயகரை குளத்தங்கரையில வை. அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால முருகர் சரி அப்படின்னு விநாயகர் சிலையை இறக்கி குளத்தங்கரையில வச்சாரு. மறுபடியும் ஒரு தடவை விநாயகன் கிட்ட வேண்டிக்கும். முருகா, விநாயகருக்கு தேங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு தேங்காயை கொண்டு வந்து அவரு முன்னாடி வை. அது மட்டும் இல்ல, இப்ப மறுபடியும் நாம விநாயகருக்கு ஆரத்தியை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அன்னை பார்வதி சொன்னதுனால விநாயகர் சீக்கிரமா போய் ஒரு தேங்காயை எடுத்துட்டு வந்தாரு. விநாயகர் முன்னாடி அந்த தேங்காயை உடைச்சாரு. அதுக்கப்புறமா விநாயகருக்கு அவர் ஆரத்தியும் எடுத்தாரு. அண்ணே, நீங்க முதற்கடவுள். பூலோகத்துல இருக்கிறவங்களோட குறைகளை தீர்க்க பூலோகம் போயிருக்கீங்க. உங்களை நினைச்சி நான் இன்னைக்கு கைலாயத்துல விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடி இருக்கேன். அம்மா, அப்பா, நந்தி, அப்புறம் மற்ற தேவர்கள் எல்லாருமே நிறைய உதவிகளை பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய உதவியாலையும் எந்த தடங்களும் இல்லாம நான் பூஜையை முடிச்சிருக்கேன் அப்படின்னு முருகர் கடைசியா விநாயகருக்கு நன்றிய தெரிவிச்சாரு. முருகா, இப்ப பொறுமையா விநாயகர் சிலையை எடுத்துக்கிட்டு தண்ணியில கொண்டு போய் பொறுமையா தண்ணியில விட்டுட்டு வந்துரு. அப்படி முருகர் அவரு செஞ்ச விநாயகர் சிலைய கொண்டு போய் கைலாயத்துல இருக்கிற குளத்துல விட்டுட்டாரு. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி 9 நாட்களும் முடிஞ்சு போச்சு. விநாயகர் 9வது நாள் இரவு நேரம் கைலாயத்துக்கு வந்தாரு. வந்துட்டீங்களா அண்ணே? உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாளா நீங்க கைலாயத்துல இல்லாம நான் எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு தெரியும் முருகா. இந்த தடவை நான் இல்லாம நீ எவ்வளோ கவலைப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, நீ கைலாயத்துல என்ன கும்பிட்டு இருக்க. நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். அப்படி 9 நாட்களுக்கு அப்புறமா விநாயகர் மறுபடியும் கைலாயத்துக்கு போனதுனால பூலோகத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவர் முருகர் கிட்ட சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பூலோகத்துல பத்ராவதி அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு விநாயகர் சிலை இருந்துச்சு. அது 4 அடி உயரத்துல இருக்கிற ஒரு மண் பிள்ளையார் சிலை தான். உண்மையை சொன்னோம்னா அந்த சிலை மண்டபத்துல பல வருஷமா இருந்துச்சு. அந்த சிலையை கரைக்கிறதுக்கு யாருக்குமே நேரம் கிடையாது.
விநாயகர் சதுர்த்தி வருது வீரையா. ஒவ்வொரு தடவையும் விநாயகர் சதுர்த்தி வருது போகுது. ஆனால் நம்மளால் இந்த சிலையை ஒரு அடி கூட நகர்த்தவே முடியலை. இந்த சிலையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கவலையாக இருக்கு. இது 4 வருஷம் முன்னாடி நாம் வச்ச சிலை. அப்போவே நம்ம ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த சிலையை தூக்க பார்த்தாங்க. அசைக்க கூட முடியலை. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். அதனால தானே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் இதே சிலையை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, பார்க்கலாம் இந்த தடவையாவது சிலையை அசைக்க முடியுதான்னு. அப்படி ராமையா வீரையா 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் கைலாயத்துல சிவன் பார்வதி 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்வதி, ஏன் சோகமா இருக்க? விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வரப்போகுது. நாளைக்கே நம்ம புள்ள கைலாசத்தை விட்டுட்டு பூலோகத்துக்கு போயிடுவான் இல்லையா? அவன் இல்லாம நான் 9 நாட்கள் தனியா இருக்கணுமே. அதை நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன் ஐயனே. இப்படி கவலைப்பட்டா எப்படி சொல்லு? விநாயகன் பூலோகத்துக்கு போய் அவனுடைய பக்தர்களை பார்த்து அவங்க கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவுறது தானே வழக்கம். அவன் மூலமா எல்லாருக்கும் நன்மை தான் நடக்க போகுது. நீ சந்தோஷப்படுறத விட்டுட்டு கவலைப்படுறியே. அப்படி சிவன் தேவி பார்வதி கிட்ட சொன்னாரு. இந்த பக்கம் விநாயகர் பூலோகத்துக்கு ஒவ்வொரு மண்டபத்துக்கு போய் அந்த பூஜையை ஏத்துக்கிட்டு இருந்தாரு. ஜனங்களுடைய பக்தியில முழுகி அவங்க கொடுத்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாரு. இப்படி 8 நாளும் முடிஞ்சு போச்சு. 9வது நாள் எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் அவங்க வச்ச விநாயகர் சிலைய பக்கத்துல இருக்கிற குளத்துலயும் ஆத்துலயும் கொண்டு போய் கரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பத்ராவதி ஊஜனங்க மட்டும் ரொம்பவே கவலையில இருந்தாங்க. இந்த தடவை விநாயகர்கிட்ட நாம வேண்டிக்கலாம். இந்த தடவையாவது சிலைய நாம கரைச்சே ஆகணும். பசங்களா, என்ன பார்க்குறீங்க? போய் சிலையை எடுங்க. அப்படி ராமையா சொன்னதுனால அந்த ஊர்ல இருக்கிற வயசு பசங்க எல்லாரும் விநாயகர் பக்கத்துல போனாங்க. அந்த விநாயகர் சிலைய அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால அந்த சிலைய அசைக்க கூட முடியல. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. எத்தனையோ தடவை விநாயகர் சிலையை நாம தூக்க பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நாம தோத்து தான் போகிறோம். இந்த தடவையாவது விநாயகருக்கு கருணை வந்து இங்கிருந்து நகருவாருன்னு பார்த்தா இந்த தடவையும் நம்மளை கஷ்டப்படுத்துறாரு. அப்படி வீரையாவும் ஊர்க்காரங்களும் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் கைலாயத்துல அன்னை பார்வதியும் சிவனும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேத்து வரைக்கும் ரொம்ப கவலையா இருந்த, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. என்ன பார்வதி, என்ன விஷயம்? விநாயகர் கைலாயத்தை விட்டு பூலோகத்துக்கு போய் இன்னையோட 9 நாட்கள் ஆகுது. இன்னைக்கு 9வது நாள். அதாவது எல்லாரும் விநாயகர் சிலைய கரைக்க போற அந்த நாள். விநாயகன் கங்கையில கரைஞ்சு நம்ம கைலாயத்துக்கு திரும்ப வர வேண்டிய நாள் இது. அதனாலதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஐயனே. அப்படி சிவன் பார்வதி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பூலோகத்துல விநாயகர் சிலையை கரைக்கிற அந்த விழாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போதுதான் அவங்க பார்வை பத்ராவதி ஊர் மேல போச்சு. அந்த ஊரு எந்த ஒரு கலையும் இல்லாம கொண்டாட்டமும் இல்லாம எல்லாரும் கவலையில இருந்தாங்க. பூலோகத்துல இருக்கிற அத்தனை ஊர்களும் விநாயகர் கரைக்கிற இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மட்டும் ஏன் சாமி எந்த கோலாகலமும் இல்லாம இருக்கு? அங்க ஏதோ பிரச்சனை போல. வா, இப்பவே அந்த ஊருக்கு போய் பிரச்சனையை தீர்த்துட்டு வரலாம். அப்படி சிவன் தேவி பார்வதி 2 பேருமே பூலோகத்துல இருக்கிற பத்ராவதி புறத்துக்கு போனாங்க. அங்க அவங்க 2 பேரும் சாதாரண ஆட்களோட உருவத்துக்கு மாறி ஊருக்குள்ள போனாங்க. யார் நீங்க? உங்களை இங்க பார்த்ததே கிடையாது. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேரு வீரபத்ரன். இது என் மனைவி கௌரி. ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போய்கிட்டே இருப்போம். அப்படிதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஆமாம், என்ன விஷயம்? எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கீங்க. இன்னைக்கு விநாயகரை கரைக்கணுமே, அந்த வேலைய தொடங்கலையா? அப்படியே தேவி பார்வதியும் சிவனும் அந்த ஊர்க்காரங்களை கேள்வி கேட்டாங்க. என்னங்க சொல்ல சொல்றீங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மண் சிலையை இங்கே வச்சோம். அந்த வருஷம் நாங்கள் நல்லபடியாக பூஜை பண்ணோம்.
ஆனா என்ன குறை இருந்ததோ தெரியல. சரியா விநாயகரை கரைக்கிற நாள்ல விநாயகர் சிலைய நகர்த்த முடியல. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் விநாயகர் சிலைய நகர்த்த முடியாம தான் நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி அவங்க சொன்னதை கேட்டு சிவன் அங்க அவங்க வச்சிருக்கிற விநாயகர் சிலை பக்கத்துல போனாரு. விநாயகர் சிலைய அவரு தொட்டு பார்த்தாரு. வந்திருக்கிறது சிவன் அப்படிங்கறதுனால உண்மையிலேயே அங்க என்ன நடந்ததுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே சிவன் வெளியில வந்து ஊஜனங்க கிட்ட இப்படி சொன்னாரு. நீங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இப்படி நடக்குது. தப்பா? என்ன தப்பு அது? சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண பூஜையில தப்பு இருக்கு. என்னது தப்பா? நாங்க தப்பு பண்ணியிருக்கோமா? என்ன தப்பு அது? 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க விநாயகர் சிலைய வச்சீங்க, ஆனா சரியான விதத்துல நீங்க பூஜை பண்ணல. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு வயசு பசங்கெல்லாம் அர்த்தமே இல்லாத பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. அன்னதானம் போடுறோன்னு சாப்பாட்டை வீணாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு விநாயகர் ஒரு சின்ன பையனுடைய உருவத்துல இங்க வந்தாரு. பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஆனா அப்ப நீங்க அந்த சின்ன பையனை விரட்டி அனுப்பிட்டீங்க. அதனாலதான் இப்படியெல்லாம் நடக்குது. எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், ஆனா பசங்க யாரும் கேட்கல. பாத்தீங்களா என்னாச்சின்னு? அப்படி ராமையா சொன்னதுனால அங்க இருக்கிற கிரி அப்படிங்கிற ஒருத்தன் இப்படி சொன்னான். நாங்க தப்பு பண்ணிட்டோம். நாங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது. நாங்க செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? என்ன தப்பு பண்ணாலும் முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும். விநாயகர்கிட்ட நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அது மட்டும் இல்ல, 10 அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடும் துணியும் வாங்கி கொடுங்க. இனிமே எப்பவுமே விநாயகரை பக்தியோட மட்டும்தான் கும்பிடணும். அப்பதான் விநாயகர் இங்க இருந்து நகருவாரு அப்படின்னு சிவன் சொன்னாரு. சிவன் சொன்னதை கேட்டு அந்த ஊர்ல இருக்கிற கிரி, அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை வயசு பசங்களும் பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி போய் நின்னு அவங்க தோப்பு கரணை போட்டு மன்னிப்பு கேட்டாங்க. சாமி, நீங்க இருக்கிற இடத்துல நாங்க தப்பா நடந்துக்கிட்டோம். அறிவு இல்லாத வேலைகளை செஞ்சிட்டோம். இனிமே இப்படி நாங்க செய்யவே மாட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க சாமி. ஆமா சாமி, அன்னைக்கு நீங்க சின்ன பையன் உருவத்துல வந்தது எங்களுக்கு தெரியாது. திமிரு பிடிச்சி உங்களை துரத்தி அனுப்பிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. அதுக்கு பரிகாரமா 10 அனாதை குழந்தைங்களுக்கு நாங்க சாப்பாடும் துணியும் வாங்கி தரோம். அப்படி ராமையா அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து 10 அனாதை குழந்தைங்களுக்கு துணி, சாப்பிட சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. விநாயகர் அமைதியாயிட்டாரு. இனி விநாயகரை கரைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே விநாயகரை கரைக்க ஏற்பாடுகளை பண்ணாங்க. அப்ப சிவன் உள்ள போனாரு. அவரு ஒரே நொடியில விநாயகர் சிலைய அவர் தலையில சுமந்துக்கிட்டாரு. அவ்வளோ பெரிய சிலைய தனியா எப்படி தூக்க முடியுது? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவருக்கு இந்த மாதிரி வேலைகள் ரொம்பவும் சுலபம்தான். அப்படி சிவன் விநாயகர் சிலைய சுமந்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஆத்துக்கிட்ட வந்தாரு. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சிவன் விநாயகர் சிலைய அந்த ஆத்துல கரைச்சிட்டாரு. விநாயகரை கரைச்சாச்சு. இப்போ நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சந்தோஷமா இல்லை? நாங்க பண்ண தவிர புருஷன் பொண்டாட்டி நீங்க 2 பேரும் வந்து கண்டுபிடிச்சி தீர்த்து வச்சிருக்கீங்க. அப்படி அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் நன்றியை தெரிவிச்சாங்க. சரின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த ஊரை விட்டு வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் சிவன் பார்வதி 2 பேரும் அங்கிருந்து மறைஞ்சு போய் கைலாயத்துக்கு போயிட்டாங்க. அதே நேரத்துக்கு தான் விநாயகரும் பூலோகத்துல விழாக்களை நல்லபடியா முடிச்சிட்டு அவரும் கைலாயத்துக்கு வந்து சேர்ந்தாரு. இப்படி சிவன் குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு.